2 முறை தலைநகரை ஆட்சி செய்த ஆம் ஆத்மி இந்த முறை மண்ணை கவ்வியதன் காரணங்களை விரிவாக விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. இந்தியாவில் ஊழலுக்கு எதிராக துவங்கப்பட்ட அரசியல் கட்சியே ஆம் ஆத்மி. இக்கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலால் 2012ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் முதல் ஆட்டத்தை ஆரம்பித்த ஆம் ஆத்மி 28 இடங்களில் வெற்றி பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று காங்கிரஸ் ஆதரவோடு ஆட்சியில் அமர்ந்தது. ஆனால் கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் ஜன லோக்பால் சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரது கட்சியினரும் பதவி விலக்கினர். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பஞ்சாப் மாநிலத்தில் 4 இடங்களில் வெற்றி பெற்றதால் அங்கும் இக்கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சி தகுதி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 67 தொகுதிகளில் வாகை சூடி ஆட்சி கட்டிலை பிடித்தது ஆம் ஆத்மி. 3 இடங்களை மட்டுமே பாஜக பெற்றது. 2020ஆம் ஆண்டு தேர்தலில் 62 தொகுதிகளில் வென்று தலைநகரை தனதாக்கிக் கொண்டது ஆம் ஆத்மி. ஆனால் தற்போது நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலே தோல்வி அடைந்தது யாரும் எதிர்பார்க்காத திடீர் திருப்பம். அக்கட்சியின் முக்கிய தலைவர்களின் தோல்வி அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சிதான். ஆம் ஆத்மி தோல்விக்கு காரணங்கள் ஏராளம். முந்தைய ஆட்சி காலத்தில் சுகாதாரம், கல்வியில் சாதனைகள் செய்த கட்சியாக கொண்டாடப்பட்டாலும் காற்றின் தரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், 10 ஆண்டு கால ஆம் ஆத்மி கட்சி மீது டெல்லி மக்களுக்கு இருந்த வெறுப்பு எதிர்ப்பானது. மதுபான கொள்கையில் நடந்த ஊழல் தூய்மையான கட்சி என்ற ஆம் ஆத்மியின் பிம்பத்தை அடித்து உடைத்து அதன் முகத்திரையை கிழித்தது. அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மற்றும் சஞ்சய் சிங் போன்றோரின் கைதுகள் மக்களின் மனநிலையை மாற்றியது, ஆட்சியை தூற்றியது. கெஜ்ரிவால் இல்லத்தின் 33 கோடியே 66 லட்சம் ரூபாய் புதுப்பித்தலை குறிக்கும் ஷிவ் மஹால் சர்ச்சை ஆம் ஆத்மி அரசியலுக்கு இழுக்காக முடிந்தது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கெஜ்ரிவால் கைதாகி சிறை சென்றதால் தலைவன் இல்லாத கட்சியில் ஆளுக்கு ஆள் நாட்டாண்மை ஆனார்கள். முதல்வராக பொறுப்பேற்ற அதிர்ச்சிக்கு சொந்த கட்சியிலேயே ஆதரவின்றி போனது. டெல்லியின் உட்கட்டமைப்பு பிரச்சினைகளான பழுதடைந்த சாலைகள், பழுதடைந்த வடிகால் மற்றும் குப்பை சேகரிப்பு போன்றவற்றில் ஆம் ஆத்மி கவனம் செலுத்தாததால் அக்கட்சியின் மீதான மக்களின் கவனமும் மாறிப்போனதே உண்மை. இந்த தேர்தலில் மத ரீதியான பிரச்சாரங்களை தவிர்த்த பாஜக அரவிந்த் கெஜ்ரிவாலின் நிர்வாக திறமையற்ற செயல்களின் மீது அனலை வீசியது. ஊழல், காற்று மாசுபாடு மற்றும் போக்குவரத்து போன்ற பிரச்சினைகளை பிரச்சாரத்தின் ஊடே மக்களின் மனங்களில் திணித்தது பாஜக. அதிலும் பாஜகவின் AI டிஜிட்டல் பிரச்சாரம் ஆம் ஆத்மியை அடியோடு வீழ்த்திவிட்டது. டெல்லியில் நிதி முடிவுகளை கட்டுப்படுத்தும் MCDயில் ஒரு நிலைக்குழுவை அமைக்க தவறியதும் ஆம் ஆத்மி வீழ்ச்சிக்கு காரணம்தான். விரக்தியடைந்த கவுன்சிலர்களும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும் வாக்காளர்களிடம் பரவலான அதிருப்திக்கு வழிவகுத்தன என்பதை மறுப்பதற்கில்லை. பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் மற்றும் குமார் விஸ்வாஸ் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் வெளியேறியதும், மூத்த தலைவர் கைலாஷ் கலோட்டின் ராஜினாமா செய்ததும் கெஜ்ரிவாலின் சர்வாதிகார தலைமைத்துவத்திற்கு தண்டனையே. யமுனா நதியை மாசுபடுத்தியதற்காக பாஜக தலைமையிலான ஹரியானா அரசாங்கத்தை குறை கூறிய ஆம் ஆத்மி கட்சியின் எதிர்மறை பிரச்சாரம் வாக்காளர்களிடம் எடுபடாமலேயே போனது. இது தவிர பாஜகவின் வேட்பாளர் தேர்வு அருமையானது. புதுடெல்லி தொகுதியில் பர்வேஷ் வர்மா போன்றவர்களை நிறுத்தி ஜாட் சமூகம் உட்பட முக்கிய சமூக மக்களின் வாக்குகளை அள்ளிக் கொண்டது பாஜக. இது எல்லாவற்றிற்கும் மேலாக காங்கிரஸ் கூட்டணி இல்லாதது ஆம் ஆத்மிக்கு மிக பெரும் இழப்பு என்றால் அதனை மறுக்கவே முடியாது. ஆளும் கட்சி ஆம் ஆத்மிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் தீவிர பிரச்சாரம் மக்களின் மனங்களை மாற்றி இரு கட்சிக்கும் இல்லாமல் பாஜக பக்கம் குவிந்துவிட்டது ஓட்டு. காமன்வெல்த் விளையாட்டு ஊழலுக்கு எதிராக வழக்கு, ஊழலுக்கு எதிரான இலவச அழைப்பு மையம், ஊழலுக்கு எதிரான வலுவான ஜன் லோக்பால் சட்டம், எரிவாயு சிலிண்டர் விவகாரத்தில் ரிலையன்ஸ் நிறுவனம் செய்த ஊழல் என ஊழலுக்கு எதிராக போர் தொடுத்த ஆம் ஆத்மி கட்சி அதன் தலைவர்கள் மீது எழுந்த ஊழல் வழக்குகளாலேயே உருக்குலைந்த தோல்வியை தழுவியது என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.
மாலை முரசு செய்திகளுக்காக மு. ராம்குமார்.